அதுக்கப்புறமேல அருண் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த நக்கலான சிரிப்பையும் பார்த்துக்கிட்டே மீனாவும், சீதாவும் இறங்கி வர்றப்ப, அருண் பார்த்துட்டு ஆடி தான் பேய்க்கிற கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுருது. அப்ப அது சொக்க தங்கம் என் புருஷங்கிறத புரிஞ்சுக்கிட்டியான்னு மீனா சொல்லிக்கிட்டே இறங்குறாங்க. இருந்தாலும் எங்க மாமா அவ்வளோ தூரம் சொன்னாங்க, "நீ சரியில்லாதவன், உன் மனசு சரியில்ல" அப்படின்னு. இவரு வந்து குடிகாரன், ரவுடின்னு பேரு வாங்குனாலும், அவரு வந்து குழந்த மனசு, நல்ல எண்ணம் உள்ளவரு. அவர் சொன்னத நான் புரிஞ்சுக்காம உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ சைக்கோவாடாங்கிற மாரி நேரடியாவே கேட்டுர்றாங்க. இருந்தாலும் நீ வாழ்றது என்னோட வாழ்றது வேஸ்ட்டு, உன்னோட வாழ மாட்டேங்கிற மாரிலாம் முடிவெடுக்குறாங்க. ஆனாலும் முத்து விட்டு குடுக்காம சொல்றாரு, அவரு என்னதான் என் மேல தனிப்பட்ட முறையில பகையா இருந்தாலும், உன் மேல வச்சிருந்த அன்பு, காதல்லாம் உண்மதாம்மா. 1000 தான் இருந்தாலும் அவ புருஷன். அவரோட தான் நீ சேர்ந்து வாழணும். அப்படிங்கிற மாரிலாம் பிளான் பண்ணி சொல்றப்ப, அருணால வந்து ஒண்ணுமே சொல்ல முடில. நான் வந்து அவர் மேரேஜ் தெரியாத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்னு மனசார சொல்றாரா? இனிமேப்பட்டு தப்பு நடந்து இனிமே பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அதெல்லாம் சீதா மனசுல கருப்பு விழுந்த மாரி ரொம்பவே வெறுத்து போயிடுறாங்க. இருந்தாலும் சேர்ந்து வாழ்வாங்களாங்கிறது கேள்விக்குறி தானே.